சிறுகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து புதுசாக வேன் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ட்ராவல்ஸ் மாதிரி வச்சு நடத்த போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேனை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதுக்கு பூஜை பண்ணுறதுக்காக ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே வந்து அண்ணாமலை பர்த்டேயும் கோவிலில் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து நல்லபடியாக முத்துவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேனை வந்து எலுமிச்சப்பழத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து கோவிலுக்குள்ளே போவாங்க. அப்போ வந்து சிந்தாமணி வச்ச அந்த சிந்தாமணியோட ஆள் இந்த சாமியார் பொம்பளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீதா கழுத்தில் உள்ள தாலியை வந்து அத்துட்டு ஓடுவாங்க. அப்போ ஓடும் போது மீனாவை இடிச்சிருவாங்க. மீனாவும் பார்த்து போமா அப்படின்னு கத்திட்டு வந்துடும். பார்த்தா சீதா வந்து என்னோட தாலியை காணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. என்ன சீதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி டவுட்டாக ஓடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா துரத்தி மீனா போகிறாங்க. மீனா வந்து அந்த ஓடுன அந்த அம்மாவை போய் பிடிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்து குறி சொன்ன அந்த சாமியாராக இருக்காங்க. நீ தானே வீட்டுக்கு வந்து குறி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மீனா ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தள்ளி விட்டுட்டு எப்படியோ அந்த அம்மா தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து சாமியார் வந்து ஒரு சாமியார் அம்மா வந்துச்சுல அந்த அம்மா தான் சீதாவோட வந்து தாலியை வந்து அத்துட்டு போகிறா. ஒரு ஃப்ராடு பொம்பளை அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா வந்து நல்லா சக்தி வாய்ந்த அம்மாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த அம்மா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நான் வந்து நிரூபித்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவும் சவால் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா அங்கே அந்த அம்மா ஓடின சைடு உள்ள கடையில் உள்ள சிசிடிவி கேமராலாம் வாங்கி பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து வசமாக வந்து சிக்குவாங்களா, இதுக்கு பின்னாடி வந்து ரோகிணி அதுக்கப்புறம் அந்த சிந்தாமணிலாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.